அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். டேட் பார்த்தீங்கன்னா 28/4/2024. இன்னைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டு என்னென்ன நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். பார்த்த பிறகு ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். வாங்க போவோம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 856 295. இது 27ஆம் தேதிக்கான ரிசல்ட். அதுக்கு முன்னாடி 26ஆம் தேதிக்கு ஒரு ரிசல்ட்டும் இன்னைக்கே வந்திருந்தது. 455 750. இந்த ரெண்டு ரிசல்ட்டுகளுமே இன்னைக்கு தான் வந்திருந்தது. ஒன்று 2 மணிக்கு வந்திருந்தது, இன்னொன்று 3 மணிக்கு வந்திருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அங்கே பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்து கொண்டு இருப்பதனால ரிசல்ட்டை நிறுத்தி வச்சு மறுநாள் 2 மணிக்கு ஒன்றையும் 3 மணிக்கு ஒன்றையும் கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு 2 ரிசல்ட்டும் நாம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போக போகிறோம். இது நாம் 27ஆம் தேதிக்கான ரிசல்ட் கெஸ்ஸிங் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் 295. ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தேன். பி போர்டில் 2 கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தேன். ஏ போர்டு சி போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரெகுலராக சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4க்கு 9 சொல்லியிருந்தேன். இதை எத்தனை பேர் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. 9ம் கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு முயற்சி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச வரையில் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் பயன்படுத்திக்க வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி வாங்க முந்தைய ரிசல்ட் 26ஆம் தேதி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். இது 26ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்கேன். 7 போட்டுருப்பீங்க. நல்ல ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். 750 தான் 26ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயே நான் மொத்த நம்பரையும் கொடுத்துருக்கேன் 507ன்னு. ஒரு சில விஷயங்களில் இப்படி தான் மாறும். சி போர்டே ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். அதையும் ஒரு முறை நான் 41 வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பரே தொடர்ச்சியாகவே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டு. இந்த அடிப்படையில் நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடுறவங்க கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். சில நம்பர்கள் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருந்துருப்பேன். அதை வாட்ச் பண்ண இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 0வை இங்கே சி போர்டில் கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 750. அப்போது நீங்கள் ஈஸியாக ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தியிருக்க முடியும். சரி வாங்க நெக்ஸ்ட்டு கெஸ்ஸிங்குள்ளே போவோம். இந்த 750 எப்படி சிக்குள்ளேயே இருக்கிற நம்பர் எப்படி அடிக்கணும்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 750 ரிசல்ட்டுக்கு முன்னாடி 221. அப்போது 221 0வை நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம சூஸ் பண்ணியிருப்போம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 221 இருக்குது. 10ன்னு சூஸ் பண்ணியிருப்போம். அப்போது ஒருவேளை 0 வருமா இல்லை 5 வருமா இல்லை 17 வருமா நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அவங்க 750 இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 552 எடுத்திருந்தாங்க. அப்போ 52ன்னு இங்கேயே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 52 இந்த தொடர்ச்சி வாய்ப்புகளையே ரிசல்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 52 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 62 இருக்குது. அப்போது 62 52 750 அப்படியே தொடர்ச்சி வாய்ஸ். இது ரெகுலராக உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தொடர்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் ஒரு போர்டில் கொடுக்குற நம்பரே ரிசல்ட்டுக்கான எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பட்சத்தில் உங்களுக்கு இதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம முதல் நம்பர்களாக பார்க்க போகிறது ஏ போர்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9 5 இந்த 2 நம்பரையும் தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வருது. ஏன் வருதுன்னு மட்டும் பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. அப்போது 72 அப்போ 7 9 வருமா நான் எதிர்பார்க்குறேன். 6ம் இருக்குது. அப்போ 7 5 6 இருக்குது. அப்போது 5 6 9 வருமா நான் எதிர்பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன்னா
5 இருக்குது, இங்கே 6 5 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது. அப்போ 5 6 9. அப்போ 5 6 9 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 5 6 9 அப்போ கிளாஸில் போகிற அடிப்படையில் 9 வருமானு எதிர்பார்க்குறேன். அப்போது 7 2 9 ஒரு ஆப்ஷன் இருக்குது. 7 2 9 அப்போ 7 2 9 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது இங்கே 9 பாஸ் பண்ணுமான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 9 அதாவது 5 9 என்ற ஆப்ஷனும் இருக்குன்ற அடிப்படையில் நான் 5 9 பாஸ் பண்ண, அதாவது இந்த கிளாஸில் 0 9 உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா 0 இருக்குது, 9 இருக்குது, 9 அப்போ 0 9 பாஸ் பண்ணலாம், இல்லை 5 9 பாஸ் பண்ணலாம், 7 2 9 பாஸ் பண்ணலாம், 5 6 9 பாஸ் பண்ணலாம். அந்த அடிப்படையில் 9 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 0 9 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 7 2 9 ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே 5 6 இருக்குது. அப்போது 5 6 9 பாஸ் பண்ணுமா, 5 6 9 பாஸ் பண்ணுமா, 0 9 5 6 9 பாஸ் பண்ணுமான்னு நான் 9 உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 2 5 7 2 5ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது 7 2 5 7 2 5 அப்போ இங்கே 6 இருக்குது. அப்போ 6 5ன்னு பாஸ் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு 5 கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு ஏ போர்டில் 5ம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பி போர்டுக்குள்ளே வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 கொடுக்குறேன், 8 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6ன்ற ஆப்ஷனும் இருக்குது, இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 8 4 நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஏன் இந்த 8ம் 4ம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 9 இருக்குது, இங்கே 5 2 இருக்குது, இந்த கிராஸில் 3 5 2 இருக்குது. அப்போது இந்த பி போர்டுக்குள்ளே என்ன வரும், அப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 3 5 2 என்ன வரும், இப்போ இந்த 5க்கும் இந்த 9க்கான நம்பர் என்ன வரும், 5 9. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 9 8 என்ற ஆப்ஷன் எனக்கு படுது. என்னுடைய கெஸ்ஸிங்கில் அதுதான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 5 9 8 வருமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இந்த 4ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 9 4ன்ற ஆப்ஷனுக்குள்ளே 5 4 5 9 4ன்ற ஆப்ஷனுக்குள்ளே 4 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு 4ம் கொடுக்குறேன். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 9 4 இருக்குது. அப்போது 5 9 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 9 4 0 5 இருக்குது. அப்போ 5 4ன்னு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 5 4 இருக்குது. அப்போ 5 4ன்ற ஆப்ஷனுக்குள்ளே இந்த போர்டுக்குள்ளே 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் 4 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷனும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஸ்ட்ராங்கான நம்பர் இதுவாக நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இதுவே ஸ்ட்ராங்காக மாறதுக்கான 6 ஸ்ட்ராங்காக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 6ஐயும் பார்த்துக்கணும். அப்போது 5 9 6ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 6ஐயும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 6ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2 6 2 6ன்னு இங்கே மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இங்கே 5 6 இருக்குது. இந்த 5 6 இந்த கிராஸில் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 9 6ன்ற அடிப்படையிலையும் 9 6ன்ற அடிப்படையில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் உங்கள் கணிப்பில் நீங்கள் பார்த்துக்கணும். 6ஐயும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 3 7 3 7ன்ற நம்பரை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 5 3 9 3 7 9 3 புரியுதுங்களா. 7 9 3 0 5 3ன்ற ஆப்ஷன் வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் நான் 3ஐ நான் சி போர்டில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் 0 5 3 நான் பி போர்டில் 8 எடுத்திருக்கேன். அப்போ 8 3ன்ற ஒரு ஆப்ஷனும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் நான் 3ஐ கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துகிறேன், ஃபஸ்ட்டு நம்பராக எடுக்கிறேன். அப்போது 0 5 3 5 9 3 என்ற ஆப்ஷனும் இருக்குன்ற அடிப்படையில் 7 9 3ன்ற ஆப்ஷன் அடிப்படையிலையும் நான் உங்களுக்கு 3ஐ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். 7ம் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா
இங்கேயே இருக்குது 057 57ன்ற ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த 57 இங்கே 97ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் 97 வருவதற்கும் 57057 வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 957 வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா 957 057 அப்போது 1057 இங்கே 1057 அப்போ 7 வருமான்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இந்த ஏபிசி கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு உறுதி செய்து கொடுக்குறேன். இது உறுதிபூர்வமானது இல்லை. இது ஒரு சில மாற்றங்கள் இருந்தால் இருக்கும். அதை உங்களோட கெஸ்ஸிங்கில் பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க நீங்கள் முயற்சி செய்யணுன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 84 தான் கொடுத்துருக்கேன். பவர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து செக் பண்ணிக்கங்க. வீக்லி சார்ட்டில் இருந்து தான் நான் உங்களுக்கு நம்பர் எடுத்தும் கொடுத்துட்ருக்கேன். 3 டிஜிட்டில் எப்போதும் போல் நம்பர்ஸுங்க ஒரு சில நம்பர்ஸ் மாற்றி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வரும் அடிப்படையில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.